நம்ம சூர்யா சாரோட கருப்பு படம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 150 க்ரோஸ் கலெக்ஷனை பார்த்தா தாண்டி இருக்கிறதா அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா புது போஸ்டர் விட்டே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சூர்யா சார் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் so many லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் இறங்கி சம்பவம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம்னா அந்த 150 க்ரோஸ் கலெக்ஷன் தான். ஏன்னா ஒரு சில ஹீரோஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 150 க்ரோஸ் கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா தொட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ இதுவே இந்த படம் வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா 270 கோடி கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாலிடே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளிலேருந்து வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 300 கோடி கலெக்ஷனை தாண்டி பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ ஃபைனலாக எவ்வளோ கலெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ நம்ம சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா கருப்புக்கு அப்புறம் ரிலீஸ் ஆக இருக்க மூவி தான் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் சன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ August 14 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. ஆஃபீஸியலாக புது போஸ்டர் டே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நானி சாரோட பேரடைஸ் படமும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த கிளாஸ் என்ன போகுதுன்னு. நெக்ஸ்ட் மலையாளம் பேன் இந்தியா மூவி திஷம் 3 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன 7 நாளில் வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா 200 கோடி கலெக்ஷனை தொட்டிருக்கிறதா அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா போஸ்டர் விட்டே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மோகன்லால் சாருக்கு பார்த்தீங்கன்னா 3வது 200 கோடி கலெக்ஷன் இது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியோட ஹையஸ்ட் கிராஸராக இருக்க லோகா சாப்டர் 1 கலெக்ஷனை பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ப்ளஸுக்கு வருதான். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ தேட்டர்ஸில் நினைக்கிட்டு இருக்க மலையாள மூவி காட்டாளம் படத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் ஒரு ஸ்பெஷல் கேமியோ பண்ணியிருக்கிறதா அஃபீஷியலாக புது போஸ்டரோடய பார்த்தீங்கன்னா மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷோட பேர் பார்த்தீங்கன்னா லியோ கேரல். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா லீடு விடுறாரு போல். ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்களா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.